இன்னைக்கு இயேசு வல்லவர், அதுதான் செய்தி. இயேசு வல்லவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப வல்லமையான காரியங்களை என் வாழ்க்கையில செய்ய வல்லவர். இன்னைக்கு என்ன மனநிலையில இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியாது, ஆனா கடவுளுக்கு தெரியும். வல்லவர்னா என்ன தெரியுமா? யாராலையுமே உலகத்துல செய்ய முடியாத விஷயத்தை செய்யறவருக்கு பேர் தான் வல்லவர். ஒரு சூப்பர் மேன் சொல்லலாம், ஒரு சூப்பர் பவர்னு சொல்லலாம். அதாவது என் வாழ்க்கையில இது நடக்க சாத்தியமே கிடையாது, அது யாராலையும் செய்ய முடியாது. உலகத்துல எந்த மனுஷனாலையும் செய்ய முடியாது. உலகத்துல எவ்வளவு பெரிய பணக்காரனாலையும் செய்ய முடியாது, சயின்டிஸ்டால செய்ய முடியாது, டாக்டரால செய்ய முடியாது. ஆனா அதை என் வாழ்க்கையில செய்யறவருக்கு பேர் தான் வல்லவர். அப்ப இயேசுக்கு ஒரு பேர் இருக்கு, அவர் வல்லவர். இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோட இந்த வார்த்தையை கேளுங்க, நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில வல்லமையான காரியங்களை பார்ப்பீங்க. இதுக்காக நாம எடுத்துக்கொள்ள போகிற வேத பகுதி லூக்காவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதீர்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார். எதனால பிள்ளை வந்துதான்? எங்கேயாவது இது சாத்தியமாங்க? ஒரு கல்லை வச்சு ஒருத்தருக்கு பிள்ளை கொடுக்க முடியுமா? இந்த ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறக்க சாத்தியமே கிடையாது. எப்படி? இவனுக்கும் குழந்தை பிறக்க சாத்தியம் கிடையாது, அந்த அம்மாவுக்கும் குழந்தை பிறக்க அவன் மனைவிக்கும் சாத்தியம் கிடையாது. ஆனா பிள்ளைய கொடுத்துட்டாரு. கல்லுகளால கொடுத்தாராம். பாருங்க, நான் இது குறித்து இன்னும் விளக்கமா சொல்றேன். இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க, கல்லை வச்சு ஒரு மனுஷனுக்கு பிள்ளையை கொடுக்க வல்லமை விடுனா, இன்னைக்கு கொடுத்த பிள்ளைகளையும் இனி வரப்போகும் நாட்கள்ல இப்ப நாம எல்லாமே இயேசுக்கு பிள்ளைகள் தான், நமக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. கொடுத்த பிள்ளையை மாற்ற அவரால் முடியும். ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருனாவே அந்த காரியத்தை இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா அதை மாற்ற இயேசு வல்லவரா இருக்கிறார். சரி, இதுதான் போன வாரம் நம்ம எதை தியானம் சொன்னா, அதே லூக்கா 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல யோவான் எல்லாருக்கும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாத ரட்சைகளின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. யோவான் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க, அவர் காலில் இருக்கிற செருப்பை கலட்ட கூட நான் என்ன இல்லை, பாத்திரன் இல்லை. ஏன்னா அவர் யாரா? வல்லவர், வல்லவர் அப்படின்னு சொல்றாரு. சரி, இங்க இயேசுவின் வல்லமையை குறித்து சொல்லப்பட்டு அவரால் என்ன செய்ய முடியும்? அவர் நல்லா நினைச்சுக்கோங்க, என் வாழ்க்கையில யாரும் செய்ய முடியாத காரியங்களை இயேசு செய்ய வல்லவர். உங்க பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல, அதை இயேசு எப்படி பாக்குறாரு? இயேசுவை பார்க்க வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை தீர்ந்து. அப்ப இதே விஷயத்த ஒரு தேவ மனுஷன், ஒரு ஊழியக்காரன்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி ஒரு பாஸ்டர்னு வச்சுக்கோங்களேன், அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு வாசிப்போம். உபாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். உபாகமம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். வாசிங்க. இல்ல, உபாகமம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியானுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? சொல்றான் பாருங்க, நீங்க வல்லமைய காமிச்சிட்டீங்க, ஆனா வானத்திலும் பூமியிலும் உம்மை போல கிரியை செய்ய, வல்லமை செய்ய யாராலையும் முடியாது. அது வானமா இருந்தாலும் சரி, பூமியா இருந்தாலும் சரி. அப்ப இதுல பூமியில தான் நம்ம இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை இருக்கு, நம்ம குடும்பம் இருக்கு, நம்ம எதிர்காலம் இருக்கு. கொஞ்சம் மனசுல நினைச்சுட்டு இருக்கலாம், என்னடா என் குடும்பத்துல ஏதோ ஒரு விஷயம் திடீர்னு நல்ல சமாதானமா போற மாதிரி இருக்கு, ஆனா திடீர்னு பிரச்சனை வந்து நின்றுருக்கு. எங்க ஆரம்பிக்குதுன்னே தெரியல, எங்க முடியுதுன்னே தெரியல. ஆனா முடிவு என்னவோ திடீர்னு சமாதானமா முடியுது, ஆனா அந்த பிரச்சனை விட்ட பாடு இல்லை. இது என்ன என் குடும்பத்தை விட்டு பிரிச்சிருமோ, என் வாழ்க்கையை இருள் ஆக்கிடுமோ? ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு இயேசு வல்லவர். நீங்க விசுவாசம் பாருங்க, நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை நீ பார்க்கவே மாட்டீங்க. வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை, உங்க குடும்பத்தை அழிக்க நினைக்கிற பிரச்சனையை, உங்க கையில இருக்கிற பணத்தை விரைய பண்ற பிரச்சனையை பார்க்கவே மாட்டீங்க.
அப்ப ஏன் என் கடவுள் என் வாழ்க்கையில் இப்ப இதெல்லாம் நடத்திட்டு இருக்காரு? ஏன்னா இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பெரிய போராட்டங்கள் சில நேரத்துல தெரிய வரும். அப்ப யார் நம்ம கூட இருக்கிறாங்க, யார் நம்ம கூட இல்லைன்னு தெரிய வரும். யாரை நம்பணும், யாரை நம்ப கூடாதுன்னு தெரிய வரும். இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உடம்பு சரியில்லை, நிறைய பேர் இருப்பாங்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸு. உதாரணத்துக்கு சொல்றேன், என்னோட இதுல இருந்து சொல்றேன். எனக்கு உடம்பு சரியில்லாம போனதே இல்லை. நான் இத்தனை வருஷத்துல திடீர்னு போன வருஷம் தான் உடம்பு சரியில்லாம போச்சு. அப்ப ஒரு உடல்நிலை சரியில்லாத போது அப்ப தெரியும் நம்ம பக்கத்துல யார் இருக்காங்க, நம்ம யார் உண்மையா விசாரிக்கிறாங்க. கரெக்டா? அப்ப கடவுள் சொல்ற விஷயம் என்னன்னா, உனக்கு ஒரு பிரச்சனையை நான் உண்டு பண்ணது நல்லதுப்பா. இந்த பிரச்சனையில யாரு உங்க கூட இருக்கிறது? நான் யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கணும் அவங்க தான் இருப்பாங்க. அப்படிதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற பாருங்க, எல்லாத்தையும் செய்ய எனக்கு வல்லமை உண்டு, உன் வாழ்க்கையை மாத்திர வல்லமை என்கிட்ட இருக்கு. ஆனா என் கருத்துல உன் வாழ்க்கையை நீ கொடுக்கும் பொழுது உன் வாழ்க்கையின் உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான மாற்ற முடியாத பிரச்சனைகளும் நான் மாத்திடுவேன். நம்ம சபையில நிறைய பார்த்துக்கோம், எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய பெரிய வியாதிகள், தீர்க்க முடியாத டிபி, கேன்சர், பயங்கரமான பிரச்சனைகள், பிசாசின் தாக்குதல். இங்க வந்து யாருமே வெளியே எப்படி போனதில்லை, சும்மா வெறுமையா போனதே இல்லை. ஏன்னா அவங்க வல்லமை என்ன பண்ணாங்க, உணர்ந்தாங்க. ஆனா வல்லமையை தக்க வச்சுக்கல. எப்படி? அந்த வல்லமைக்குள்ளே இல்ல. இனிமே வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஏன்னா இயேசு வல்லவர்ன்றதை நான் பார்த்துட்டேன். நான் இவரோட இருக்கும்போது, இவரோட வார்த்தை கேட்டுட்டே இருக்கும்போது இனி என் எதிர்காலத்துக்கு எந்த தடையோ எந்த பிரச்சனையோ எந்த பிசாசோ வராதுன்றதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க ஒரு சிலர். சரி, இப்ப இந்த மோசே அப்படி சொன்னாரு. என்ன சொன்னாரு? உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? இப்ப மறுபடியும் வருவோம். கல்லை வச்சு என்ன பண்ணார் ஆண்டவர்? பிள்ளையை கொடுத்துட்டாரு. ஒரு கல்லை வச்சு என்ன பண்ணாரு? பிள்ளையை கொடுத்துட்டாரு. இந்த கல் எதை காமிக்குதுன்னு பார்த்தா நாம தான் அந்த கல். ஆபிரகாம் யாருன்னா, நான் சும்மா சொல்றேன் பாருங்க, ஆபிரகாம் உலகத்தில பயங்கரமா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன். அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகள்னா அப்ப இப்ப எங்க அப்பா வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரர்னு வச்சுக்கோங்க, அவருக்குரியதெல்லாம் எனக்கு. அதனாலதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாருன்னா என்ன சொல்றாரு, நாம தான் கல்லு. இப்ப நான் யாரா மாறி இருக்கிறேன்னா ஆபிரகாமின் பிள்ளையா மாறி இருக்கிறேன். அப்படின்னா என்னன்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாம் எனக்குரியது. ஒரு காலத்துல கல்ல தானே இருந்தோம், இருக்குன்னு. ஆனா ஆண்டவரே இப்பயும் வாழ்க்கையில் நிறைய பேர் கல்லா இருக்கிறாங்க. அப்படியே இருக்கிறாங்க மனுஷங்க, கல்லு போல இருக்கிறாங்க ஒரு மனுஷன். அப்படி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? என்ன நடந்தாலும் பாரு கல்லு மாதிரி. சில மனுஷர்களுக்கு ஒரு பேர் உண்டு, சுயநலமான மனிதர்களுக்கும் கல்லுன்னு அர்த்தம். பொது நலமா யோசிக்க மாட்டாங்க. நேற்று நான் எங்க அம்மா கிட்ட கூட சொன்னேன், அம்மா என்கிட்ட வந்து காசு இல்லை, ஆனா நான் ஒரு இடம் போனேன், அந்த இடத்துல அவங்களுக்கு என்னால முடிஞ்சதை கொடுத்துட்டு வந்தேன். அவங்க யாருன்னு அதிகமா எனக்கு தெரியாது, எல்லாம் கைவிடப்பட்டவங்க. பெத்தவங்க பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களை தோர்த்திட்டாங்க. அங்க ஒவ்வொருத்தரும் அப்படி இருக்கிறாங்க. ஆனா நான் என்கிட்ட அடுத்த நிமிஷம் நான் யோசிக்கல என்ன பண்ண போறேன்னு சொல்லி, நான் இருந்த காசை எடுத்து அவங்களுக்கு நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா அதுல இருக்கிற சந்தோஷம் எனக்கு பெருசுமான்னு சொன்னேன். அதுல இருக்கிற சந்தோஷம் எனக்கு பெருசு. ஏன்னா நான் ஒரு இடம் போயிருக்கும்போது அங்க கைவிடப்பட்டவர்கள் ஒரு 15-20 பேர் இருந்தாங்க, மனநல பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு கதை சொல்லி அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு நான் அந்த கதை சொன்ன உடனே, நான் பைபிள்ல எல்லாம் பேசல, பைபிள்ல இருந்து தான் சொன்னேன். ஆனா அது மட்டும் இல்லை, நான் கடவுளுடைய வார்த்தையை கொடுத்தது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கொடுத்தது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா நான் சொல்றேன் பாருங்க, இப்ப இது எதுக்கு நான் சொல்றேன் பாருங்க, கடவுள் நமக்கு என்ன பண்றாரு, அவருக்கு உண்டானதை நமக்கு தராரு. அவர்கிட்ட இருக்கோ இல்லையோ, என்கிட்ட காலி ஆயிடுச்சுன்னு இல்லை, எனக்கு புரியுதை நான் உனக்கு கொடுத்துறேன். இப்போ ஒரு நேரத்தில் நம்ம கல்லா இருந்தோம், இப்ப யாரா இருக்கிறோம், கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறோம். இதுதான் ஆபிரகாமுக்கு கல்லுனால பிள்ளைகளை கொடுத்தன்னு சொன்னாரு. அப்ப ஆபிரகாம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா விசுவாசின்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு நான் விசுவாசத்தின் பிள்ளையா இருந்தா என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், என் வாழ்க்கை வாக்குத்தத்தம் நிறைந்ததா இருக்கும். இப்ப ஒரு நம்பிக்கை இருக்கு, யாருக்கிட்டே கடன் கேட்க போறோம் வச்சுக்கோங்க. சும்மா சொல்றேன், என்னடா பாசிட்டிவ் நம்ம லைஃப்ல நடக்கிறதெல்லாம் பேசுறேன் இல்லைங்க, எனக்கு இங்க இருந்து என்ன பேச தோணுன்னு சொல்றேன். யாருக்கிட்டே கடன் கேட்க போறோம், சரி அவன் வட்டி கொடுக்குறவனா தான் கொடுத்துருவான். சரி ஒரு அன்பா ஒருத்தர்கிட்ட போறோம், அப்ப உண்மையிலே நான் அவரை விசுவாசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன நம்புறாருன்னு வச்சுக்கோங்க. கேட்ட உடனே இருந்தாப்பா அப்படின்னு எடுத்து கொடுத்துருவார், இருந்தாலும் கொடுத்துருவார். கரெக்டா? அப்ப அவர்கிட்ட இருக்கு, அதை நான் விசுவாசிக்கிறேன், அது கேட்டா அவர் கொடுப்பாரு.
அப்ப இயேசு கிட்ட எல்லாமே இருக்கு. இயேசு கிட்ட ஒரு தெய்வீக சுகம் இருக்கு. இயேசு கிட்ட ஒரு விடுதலை இருக்கு. இயேசு கிட்ட மனுஷன் கொடுக்க முடியாத சமாதானம் இருக்கு. இயேசு கிட்ட சந்தோஷம் இருக்கு. இயேசு கிட்ட உங்களை பாதுகாக்கிற விஷயம் இருக்கு. அது எல்லாம் நான் போய் எனக்கு என்ன வேணுமோ நான் கேட்கும் போது, அதை விசுவாசமா கேட்கும் போது அது எனக்கு அவர் கொடுக்கும். இப்ப நான் தனியா இருக்குங்க, பைக்ல தனியா வரேன், என் நேரமும் என் பிள்ளை எனக்கு துணையா இருப்பானா, என் நேரம் மனைவி எனக்கு துணையா இருப்பாங்க, என் நேரம் என் குடும்பம் துணையா இருக்குமா, அது இயேசு எல்லாருக்கும் எனக்கு துணையா இருப்பார். இப்ப நான் ஒரு இடம் போறேன், என்கிட்ட எதுவுமே இல்லை, அந்த இடத்துல கூட கடவுள் எனக்கு யாரை கொண்டு ஏதாவது கொடுப்பார். அதுதான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். எப்பா இவன் இங்க வந்திருக்கான், இவனுக்கு இன்னைக்கு இது தேவை, இவனுக்கு இது தேவை, அதை நான் கொடுக்குறேன். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, ஆபிரகாமுக்கு கல்லுகளினால பிள்ளைகளை உண்டு பண்ணாருன்னா நாம தான் அந்த கல்லு. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும் அப்படின்றதுனால தான் நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, ஆபிரகாமின் தேவனா வெளிப்பட்டிருக்கா. இதை நம்ம விசுவாசிக்கணும். இப்ப விசுவாசிக்கும் போது ஆபிரகாமின் பிள்ளைகளா சந்ததிகளா நம்ம மாறிட்டோம், நம்ம கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னு சொல்றேன் பாருங்க, கேட்டுக்கொள்ளுங்க. ரோமர் நிருபம், ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, இவனுக்கு பாருங்க, டாக்டர் கூப்பிட்டு சொல்றாங்க, கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் ஆச்சுங்க, குழந்தையே இல்லைங்க. இப்ப டாக்டர் கிட்ட செக்கப் போறாங்க. செக்கப் போனா டாக்டர் சொல்றாரு, இல்லைங்க உங்களுக்கு இனிமே குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. சரி, மனைவி அவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை. அப்படிதான் இவன் நிலைமை. நம்புறதுக்கு ஏதுவே இல்லையா. வயிற்றுல கர்ப்பப்பையே செத்து போச்சான் அந்த அம்மாவுக்கு. யாருக்கு? ஆபிரகாமின் மனைவிக்கு. ஆனா கடவுள் சொல்றாரு பாருங்க, உனக்கு நான் பிள்ளை தருவேன், ஒண்ணு நான் ஆசீர்வதிப்பேன். அப்படிதான் இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய செய்தியை. என்னன்னா இது, நான்லாம் போய் இவ்வளவு பெரிய இடத்துல உட்காருவேன், நான் வேலைக்கு நான்லாம் ஒரு சொந்த கம்பெனி வைக்க முடியுமா? அவன் எவ்வளவு பெரிய கம்பெனி வச்சிருக்கான், எவ்வளவு பெரிய கம்பெனில வேலை செய்யறான், அவங்க கோடி கணக்கில் சம்பாதிக்கிறான். என்னால முடியுமா? உங்களால முடியும். அதுதான் விசுவாசம். நடக்க சாத்தியமே கிடையாது. இன்னைக்கு பிருந்தாவுக்கு 100 கோடி ரூபாய் கடவுள் கொடுப்பாருன்னு சொன்னா, இந்த 100 கோடியா, எங்க அம்மா 500 ரூபாய் கூட எனக்கு கொடுக்க மாட்டாங்க. 100 கோடி கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னா அதை பிருந்தா நம்மளா கட்டாயமா கிடைக்கும். எப்படியாவது கிடைக்குங்க, எப்படியாவது கிடைக்கும். ஒருத்தருக்கு கேரளாவில் ஒரு லாட்டரி சீட் இருந்தது. அவன் பாருங்க, கிறிஸ்டியனு என்ன பண்ணியிருக்கான், அதை ஒரு டூர் போயிருக்கான் கேரளாவுக்கு. தமிழ்நாடு ஆள், தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற டூருக்கு போயிருக்கான். டூருக்கு போன இடத்துல 500 ரூபாய்க்கு சில்லறை இல்லை, எவனும் சில்லறை கொடுக்க மாட்டான். பார்த்தோன்னே அந்த லாட்டரி சீட்டு கடை இருந்திருக்கு. சரி, இவன் கிட்ட போன ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கணும்னா நமக்கு சில்லறை வேணும். 50 ரூபாய்க்கு ஒரு லாட்டரி சீட் வாங்கிடுவோம். அவன் சர்ச்சைக்கு போறான். அவன் பாவம் ரொம்ப கூலி தொழிலாளி போல. இந்த தோல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஆட்டு தோல், அதையெல்லாம் வாங்கி வியாபாரம் பண்ணுவேன். போய் என்ன பண்ணியிருக்கான், சரி 50 ரூபா போனா போகுது, வேற எவனோ எந்த பொருள் வாங்கினாலும் கொடுக்க மாட்டான். அந்த 50 ரூபாய்க்கு ஒரு லாட்டரி சீட்டு வாங்கினான். வாங்கிட்டு வச்சுட்டு இருக்கான். அங்கே போன் நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்துருக்கான். இங்கே தான் லாட்டரி சீட்டு தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் கேரளாலாம் லாட்டரி சீட்டு தடை பண்ணல. வாங்கிக்கலாம். அவனுக்கு பார்த்தா 8 கோடி நோ பிரைஸ் கொடுத்துருக்கான். 8 கோடி நம்ம சாத்தியமே இல்லை. ஆனா அவன் சத்திருப்பான். அது போலதான் நான் எதுக்கு உதாரணமா போய் லாட்டரி சீட் வாங்கிடாதீங்க. கடவுள் கொடுக்கணும்னா எப்படி வேணா கொடுப்பார். சாத்தியம் இல்லாததை சாத்தியமா கொடுப்பார். நான் சொல்றேன், நான் சொல்ற ஒரு சின்ன ஒரு கம்பெனி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. கடவுளோட திட்டம் அந்த கம்பெனியை எக்ஸ்டென்ஷன் பண்ணி பெருசாகிடுவார். நம்ம பிளான் பண்ணது 2 சீட்டு போட்டு உட்கார அளவுக்கு ஒரு கம்பெனி, ஆபீஸ்ல ஒரு டேபிள் போட்டு உட்கார ஒரு வேலை. ஆனா கடவுள் அந்த இடத்த பெருசா நம்ம நினைக்கிறத விட பெருசா. அப்படிதான் இந்த ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்க சாத்தியமே இல்லை. அதை அவன் நம்பினான். நல்லா பாருங்க, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசம். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும்பொழுது கடவுள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில நிறைவு. நம்பணும். இந்த நம்பிக்கை தான் பிரச்சனையே. இந்த நம்பிக்கை தான் என்னாச்சு பிரச்சனையே. நம்புற மாதிரியே நீங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்கும் போது நல்லா இருக்கு, ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி இல்லையே. நடக்கிறதெல்லாம் ஏன் கடவுள் உங்களை பார்க்க வைக்கிறார் தெரியுமா? கடவுள் ஏன் பார்க்க வைக்கிறாருன்னா, வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க பார்த்துட்டீங்கன்னா இனி வரப்போகும் நாட்கள்ல நான் கொடுக்குற வார்த்தை உங்க வாழ்க்கையில பழிக்கும் போது இனி எந்த பிரச்சனையும் பார்க்க மாட்டீங்க. அதே 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிப்போம். அவன் பாத்தீங்களா, நான் சொன்னதுதான். டாக்டர் இயேசு கிறிஸ்து தான்.
அந்த அம்மாவுக்கு கர்ப்பப்பை செத்து போச்சு, இவனுக்கு குழந்தை பிறக்க சாத்தியம் இல்லை. ஆனா ஒண்ணு சொல்றான் பாருங்க, ஆண்டவர் சொன்ன உடனே அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. முதலாவது நம்பிக்கை, நம்பினான், எனக்கு கடவுள் கொடுப்பாரு நம்பினான். ரெண்டாவது பாருங்க, விசுவாசத்துல பலவீனமாவே இல்லையா. நம்ம பலவீனம் வரும், கடவுள் சொல்லிட்டாரு இது நடக்குமா நடக்காதா, ஏன்னா சூழ்நிலை அப்படி வந்துடும் பாருங்க. திடீர்னு ஒரு ஏதோ ஒரு பண தேவை இருக்கும், அந்த டைம்ல பணமே இருக்காது. என்ன கடவுளே நீங்க இந்த நேரத்தில் இப்படி மாட்டி விட்டீங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துட்டீங்களே, என்ன பண்ணி. அதுதான் நம்பிக்கை குறித்து, அதுதான் அவிசுவாசம். வருமா வராதா, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அவிசுவாசம். அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க. நம்புறதுக்கு சாத்தியமே இல்லைங்க. இது நடக்கவே நடக்காதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா உங்களுக்கு நடக்குங்க, உங்களுக்கு நடக்கும். கடவுள் சொல்லிட்டா நடக்குங்க. அததான் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் கல்லு. நாம தான் இப்ப ஆபிரகாமின் பிள்ளை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் உலக நாட்டிலேயே ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, உலக நாட்டிலேயே ஒரு மிகச்சிறந்த டாக்டரோட பிள்ளை, உலக நாட்டிலேயே ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானியோட பிள்ளை, உலக நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டோட பிள்ளை, உலக நாட்டிலேயே ஒரு பெரிய ராணுவ அதிகாரியோட பிள்ளை. இத்தனை பேரும் ஒரே ஆளா இருந்து அவருடைய பிள்ளைய நாம இருந்தோம்னா உலகத்துல என்ன வேணா செய்யலாம். அதுதான் இயேசு கிறிஸ்து. அவரை நீங்க என்னவா எதிர்பார்க்குறீங்களோ அப்படி உங்க வாழ்க்கையில வெளிப்படுவார். அதை நம்ம முதல்ல நம்பணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். விசுவாசிக்கணும். அது 20வது வசனம் வாசிங்க. அதுலயே தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அடுத்தது சந்தேகம். முதல்ல நம்பணும், ரெண்டாவது விசுவாசிக்கணும், மூணாவது சந்தேகப்படக்கூடாது. நீ ஏற்று நிற்ப, உன் குடும்பம் எழுந்து நிற்கும் கடவுள் சொல்லிட்டா அது நடந்தே தீரும். அதுல என்ன பண்ண மாட்டேன், சந்தேகமே பட மாட்டேன், சந்தேகமே கிடையாது. கடவுள் சொன்னா சொன்னதாங்க. கடவுள் ஒரு மனுஷனை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னால் அது நிச்சயம் நிறைவேறும். கடவுள் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா அது நிச்சயம் நிறைவேறும். ஒரு கடவுள் ஒரு மனுஷனை உன்னை நான் தலைநிமிர செய்வேன்னு சொன்னா அது நிச்சயம் நடக்கும். கடவுள் உங்க வாழ்க்கையில உன் வியாதி குணமாகும் சொன்னா அது நிச்சயமா குணமாகும். ஆனா அதை சந்தேகப்படக்கூடாது, அது சந்தேகப்படக்கூடாது. நம்ம கடவுளை சந்தேகப்பட முடியுமா? நிறைய பேர் கடவுளை சந்தேகப்பட்டு, மனுஷனுக்கு கடவுள் என்ன ஒன்று ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அங்க ஃபர்ஸ்ட் வர பிரேக் என்ன தெரியுமா, நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அதை நம்பணும். ரெண்டாவது அந்த விசுவாசத்துல பலவீனமா இருக்கக்கூடாது. மூணாவது என்ன பண்ணணும், மூணாவது என்ன சொன்னேன், அவிசுவாசமாய் சந்தேகப்படவே கூடாது. சந்தேகப்படவே கூடாது. குடும்பத்துல தான் சந்தேகம் அதிகமா வரும். குடும்பத்துல தான் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, காலேஜ் அனுப்புறாங்க, வேலைக்கு அனுப்புறாங்க. வேலைக்கு தான் போறாங்களா, ஸ்கூலுக்கு தான் போறாங்களா, காலேஜ் தான் போறாங்களா, அப்படின்னா காலையில இருந்து அந்த சந்தேகமே நம்மளை காலி பண்றோம். கரெக்டா? இது நிறைய சந்தேகத்துல பல விதம் இருக்கு, பல சந்தேகங்கள் இருக்கு. ஆனா நீங்க எதை சந்தேகப்படுறீங்கன்னா, இயேசுவை மட்டும் சந்தேகப்படவே படாதீங்க. ஏன்னா அவரை சந்தேகப்படுற அளவுக்கு ஒரு சாதாரண ஆள் இல்லை. அவர் யாரு, என் வாழ்க்கையை மாற்ற வல்லவர். அந்த வாழ்க்கையை மாற்ற வல்லவர் கையில என் வாழ்க்கையை கொடுக்கும்போது அவர் கையில இருக்கிற வல்லமை என் வாழ்க்கையில வந்துடும். சரியா? அப்ப ஆபிரகாமின் சந்ததியா இருந்தா நம்ம வாழ்க்கை என்ன பண்ணப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா அந்த ஆசீர்வாதமா இருக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும், நம்பணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், விசுவாசத்துல பலமா இருக்கணும். மூணாவது என்ன சொன்ன, சந்தேகப்படவே கூடாது. படக்கூடாதா? இப்ப கடவுள் உங்களுக்கு சொல்லிட்டாருங்க, இதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டாருங்க, ஆனா எதுவுமே நடக்கல. இது வரைக்கும் எதுவும் நடக்கல. அப்படி கேள்வி எத்தனை பேருக்கு இருக்கு? எனக்கு கூட இருக்கு. என்ன ஆண்டவரே, நீங்க சபையை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, எப்ப எனக்கு இடம் கொடுக்க போறீங்க, எப்ப எங்களுக்கு இடத்த கட்டி கொடுக்க போறீங்க? டேய், நீ 3 கிரவுண்டு பிளான் பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை குறித்து நீ வச்சிருக்கிறது அதை விட பெருசு. நீ இந்த 3 கிரவுண்டுன்ற இடத்த மண்டையில இருந்து தூக்கி போடு, மண்டையில இருந்து எடுத்துரு. 3 கிரவுண்ட்ல வீடு கட்டணும், ஒரு ஹோம் கட்டணும். அது உள்ளேயே அந்த இடம் எப்படி ஒரு பிருந்தாவனம்னு சொல்லுவாங்க. பிருந்தாவனம்னா என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. எப்படின்னு பார்த்தா அங்க எல்லாமே இருக்கும். வீடு இருக்கு, இந்த ஏதேன் தோட்டம் போல ஒரு சர்ச்சு, அப்படியே நம்ம சர்ச்சில் இல்லாத குடும்பங்களுக்கு எல்லாம் வீடு. அப்படி காலையில் எழுந்திரிச்சு மேலே பார்த்தோம்னா அப்படியே எல்லாம் விசுவாச குடும்பங்கள், நல்ல தோட்டம், செடி, நல்ல பறவைகள், ஒரு இயற்கையான அமைப்பு. அப்போ கடவுள் அதோட பெருசாக கொடுத்தா தான் அவரை பெருசு பண்ண முடியும். நம்ம ஒரு 3 கிலோமீட்டர் பிளான் பண்ணிருந்தா ஒன்றாகாது. இப்ப இதெல்லாம் நம்ம கடவுள் சொல்லிட்டாரு, உனக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டாரு, ஆனா ஒன்றும் நடக்கல. பாருங்க, ஒரு வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிச்சு பாருங்க.
ஒரு வாக்கு. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. அப்ப கடவுள் ஒரு காலம் வச்சிருக்கிறார். ஆபிரகாமுக்கு உனக்கு குழந்தை கொடுப்பேன் 75 வயசுல சொன்னார், 100 வயசுல நடந்தது. இங்க பாருங்க, கடவுள் காலத்தை கையில வச்சிருக்காராம். உங்களுக்கான காலம் அவருடைய கரத்துல இருக்கு. உங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற காலம் அவருடைய கரத்துல இருக்கு. நிச்சயமா அது நிறைவேறும். ஆனா அதுக்கு பொறுமையா காத்திருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர், இன்னைக்கு உங்க வீட்டுல போயிட்டு ஒரு தக்காளி விதை போடுறீங்க, ஒரு தொட்டின்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் வீட்டுல அந்த பழைய தக்காளி எல்லாம் பீஞ்சு விடுறது, மிளகா, அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது, இப்ப கிடையாது. ஏன்னா மண்ணே நல்லா இல்லை. சரி, நீங்க தக்காளி விதை போட்டீங்கன்னா என்ன ஆகும்? தக்காளி செடி நாளைக்கு வந்துடுமா? 2 நாள் கழிச்சு வரும். அப்புறம் பெருசா வளரும். வளர்ந்த பிறகு என்ன ஆகும்? அப்பதான் நம்ம ரசம் வைக்க முடியும். கரெக்டா? வச்சா நீங்க எதை போட்ட இன்னைக்கே பழம் வந்துருமா தக்காளி? அது போல கடவுள் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கிறாங்கன்னா அந்த வார்த்தையை அவர் பார்க்கிறாரு. இவங்க விசுவாசிக்கிறாங்களா, இவங்க இதை நம்புறாங்களா, இல்ல இது மேல சந்தேகப்படுறாங்களா? கொஞ்சம் கால தாமதத்தை கொடுத்து அதை செய்யறாரு. வாசிங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அந்தபடியே பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பாருங்க, காத்திருக்கிறார். எனக்கு கடவுள் சொல்லியிருக்கிறாருங்க. சொன்னவர் மனுஷன் இல்லைங்க, கடவுள் சொல்லியிருக்கிறாருங்க. என் வாழ்க்கையை மாத்துவேன் கடவுள் சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் நம்புறேங்க, அதை விசுவாசிக்கிறேங்க, அதை சந்தேகப்பட மாட்டேங்க. அவன் எப்படி இருந்தான்னா வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றான். அந்தபடியே பொறுமையாய் காத்திருந்து. பொறுமையா காத்திருந்தான் பாருங்க. இன்னைக்கு நீங்க காத்திருங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில அவர் சொன்ன எல்லா நல் வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையில பலிக்கும். உங்கள் வாழ்க்கையில பலிக்கும். சில காரியங்கள் தெய்வீகம் தீர்மானிக்குது, சில காரியங்கள் அமானுஷ்யம் தீர்மானிக்குது. நான் போன வாரம் சொன்ன பாருங்க, வாசப்படியில ஒண்ணு இயேசு நிக்கணும், இல்லைன்னா வேற யாரும் வந்து நிற்பா? பொல்லாத விஷயங்கள் வந்து நிற்கும். ஒண்ணு இயேசு நிக்கணும், இல்ல பொல்லாத விஷயங்கள். ஒண்ணு தெய்வீக சுகம் நிக்கணும், இல்லைன்னா வியாதி நிக்கணும். ஆனா எது நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும் அவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதை மாத்திடுவார். அதை மாத்திடுவார். இப்ப பாருங்க, கடவுள் சொல்லிட்டாரு ஆபிரகாமுக்கு கல்லுகளினால பிள்ளைகளை கொண்டு போனார். நாம தான் அந்த கல்லு. இப்ப இந்த கல்லுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. இதை செய்வேன், இதை செய்வேன், இதை செய்வேன்னு சொல்லி அதை அவர் செய்வாரு. ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல நம்பணும். 2வது என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். 3வது என்ன பண்ணணும்? சந்தேகப்படக்கூடாது. அந்த காலம் வரைக்கும் காத்திருக்கும் போது அது நிச்சயமாய் நடக்குமா? ஏன்னா நம்ம மறந்துடலாங்க. இனி கடவுள் எனக்கு ஒரு வார்த்தை 10 வருஷத்துக்கு முன்னாடி கடவுள் என்ன பேசுறாரு, நான் எல்லாத்தையும் எழுதி வைக்கிறதுனால எனக்கு தெரியும். ஆனாலும் மறதி வந்துடும்ல. இப்ப பிருந்தாவே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. பிருந்தா 2025 நவம்பர் மாசம் நீ சர்ச்சுக்கு வந்த, உனக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன். என்ன அங்கிள் சொன்னீங்க? நவீன் ஃபாதர் என்ன சொன்னீங்க அப்படின்னா பிருந்தா கேட்பாங்க. 2 வருஷம் கழிச்சு கேட்டோம்னா கரெக்டா? 5 வருஷம் கழிச்சு கேட்டோம்னா அப்படியா நானா கேட்டேன், நானா அப்படி சொன்னேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனா கடவுள் சொல்றாரு பாருங்க, நான் சொன்னா அதை நீங்க மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். நீங்க மறந்துடுவீங்க. மனுஷங்களுக்கு நான் யாருக்காவது ஏதாவது ஒரு தரிசனம் சொல்றேன்னு வச்சுக்கோ, கர்த்தர் உங்களை குறித்து இப்படி சொல்றார், கர்த்தர் உங்க பிள்ளையை குறித்து இப்படி சொல்றார், உங்க வாழ்க்கையை குறித்து இப்படி சொல்றார். கொஞ்ச காலத்துக்கு அது எப்படி இருக்கு, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே மறந்துடுவாங்க. பரவாயில்ல, நடந்தாலும் சரி நடக்கிறதுனாலும் சரி மறந்துடுவாங்க. ஆனா கடவுள் மறக்க மாட்டாராம். சங்கீதம் 105:42 எடுங்க. சங்கீதம் 105:42. பாத்தீங்களா? வாக்கு தத்தம் கொடுத்தவர் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிறாராம். ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரோ அதை எப்படியெல்லாம் செய்து முடிக்கலாம். இன்னைக்கும் நான் சொல்றேன், நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கும்போது உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகள் எல்லாத்தையும் எப்படி செஞ்சு முடிக்கலான்றத அவர் ஞாபகம் வச்சிருக்கிறார். அவர் என்ன பண்றாரா? ஞாபகம் வச்சிருக்கிறாரா? யாருக்கு என்னென்ன செய்யணும்னு நான் சொல்லியிருக்கணும், அதை எல்லாம் நீங்க மறந்துட்டாலும் நான் மறக்கவே மாட்டேன். அப்ப இன்னைக்கு அது ஆபிரகாமை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர் அப்படின்னா, இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில முதலாவது அவர் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுத்து அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். 2வது காரியத்தை நான் சொல்றேன். முதல்ல வாக்கு தத்தத்துக்கு என்ன பண்ணணும்? அதை நம்பணும், விசுவாசிக்கணும், அதை சந்தேகப்படக்கூடாது. அப்ப நிச்சயமா நான் மறந்தாலும் அவர் எனக்கு கொடுப்பார். 2வது காரியத்தை சொல்றேன். ரோமர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 11ஆம் அதிகாரம்.
அடுத்தது எதுல வல்லவரா? ஒட்ட வைக்க வல்லவர். எப்படி? என்னவா? ஒட்ட வைக்க வல்லவரா? என்னத்தங்க ஒட்ட வைக்க போறாரு? இப்பெல்லாம் நம்ம ஏதாவது பிளேவுட் உடஞ்சிச்சுன்னா ஒட்ட வைப்போமா? கரெக்டா? இல்ல வேற ஏதாவது வீட்டுல நோட்டு வீட்டு கிழிஞ்சிச்சுன்னா ஒட்ட வைப்போமா? இப்ப அட்வான்ஸ் ஆகி போச்சு. செலோ டேப்பு, அந்த டேப்பு, இந்த டேப்பு என்னென்னமோ வந்துருச்சு. ஒட்ட வைக்கிறது. உடஞ்சி போனது என்ன பண்றது? ஒட்ட வைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க இந்த வார்த்தையில, அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்து இருந்தால் அவர்கள் ஒட்ட வைக்கப்படுவார்கள், அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அப்ப ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துல இருந்து நாம உடைஞ்சிட்டோம். இப்ப இந்த பெரிய டேபிள் இருக்கு, இந்த டேபிள்ல இருந்து இந்த ஒரு சின்ன பீஸ் மட்டும் வந்துச்சுன்னா இது ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தோட நான் ஒட்டிட்டு இருக்கேன். ஒட்டிட்டு இருந்தா எனக்கு ஆசீர்வாதம். கரெக்டா? ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சட்டையில ஒரு ஸ்டாரும் ஒரு சிங்கமும் இருந்தாதான் மரியாதை. இது ஒட்டிட்டு இருந்தாதான் மரியாதை. இது கீழே விழுந்துச்சுன்னா ஆசீர்வாதம் கிடையாது. அவரு சாதாரண மேன் ஆயிடுவார். என்ன மேன் ஆயிடுவார்? வாட்ச் மேன் ஆயிடுவார். இந்த ஸ்டாரும் சிங்கமும் ஒட்டிட்டு இருந்தாதான் என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம். ஒரு ஐபிஎஸ் இந்த ஸ்டாரும் சிங்கமும் கீழே விழுந்துச்சுன்னா இதை ஒட்ட வச்ச பிறகுதான் அவரு அது ஒட்ட வைக்கலாம். அவர் குறுக்கா சொல்லலாம், இல்லைன்னா வாட்ச்மேன் சொல்லிடலாம். அப்படிதான் நாம ஆசீர்வாதங்களோட ஒட்டிட்டு இருந்தோம். ஆனா கீழே விழுந்துட்டோம். ஆனா திருப்பி நான் உன்னை ஒட்ட வைக்க வல்லவன்னு சொல்றார். இப்ப எந்த காரியத்துல உடைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்துல முறிந்து விழுந்திருக்கிறீங்களோ, ஆண்டவர் அதுல ஒட்ட வைப்பார். சொல்லுவீங்க, ஒரு நேரத்துல என் வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு நேரத்துல என் வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருந்தது தெரியுமா? எவ்வளவு பிரகாசமா இருந்தது தெரியுமா? அதுல இருந்து எப்படி விழுந்தனே தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு மறுபடியும் ஒட்ட வைப்பார். ஆனா அதுக்கு நான் என்ன செய்யணும்? நம்மளும் சந்தேகப்படக்கூடாது, அடுத்தது விசுவாசிக்கணும். அப்படி இருக்கும்போது நான் முறிஞ்சு விழுந்தாலும் ஆண்டவர் ஒட்ட வைப்பார். பாருங்க, அவர் ஒட்ட வைக்க வல்லவரா இருக்கிறார். எதோட நம்ம ஒட்ட வைக்க போறாரு தெரியுமா? 17வது வசனம் வாசிங்க. அதுலயே ரோமர், அந்த ரோமர்ல வாசிச்சோம் 11ல 17வது வசனம். சில கிளைகள் முறிக்க போடப்பட்டிருக்க கடவுள் சொல்றாரு பாருங்க. இது உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இப்ப இந்த ரோஜா பூலாம் பாத்தீங்க, ஒரு நேரத்துல ரோஜா பூ என்ன கலர்ல இருக்கும்? ஒரு நேரத்துல நமக்கு தெரிஞ்சதுன்னா என்னென்ன கலர்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பன்னீர் ரோஸ், அடுத்தது ரெட் ரோஸ், அடுத்தது ஒயிட் ரோஸ், yellow ரோஸ், அப்புறம் கொஞ்சம் ஆரஞ்சு ரோஸ். இவ்வளவுதான் நமக்கு தெரியும். இப்ப டபுள் கலர் ரோஸ்லாம் வந்திருக்கு தெரியுமா? பிங்க் கலர் ரோஸ், ஒயிட் அண்ட் பிளாக் ரோஸ், பிளாக் கலர் ரோஸ். இதெல்லாம் எங்க வந்தது? யோசிச்சு பாருங்க, எப்படி வந்திருக்கும்? ஈக்கூத்திட்டு இருப்பாங்களா? இதுல இயற்கையா எப்படி வர வைக்க முடியும்? உரம்லாம் கிடையாது. என்ன தெரியுமா? இப்போ பச்சை கலர், அதாவது வெள்ளை கலர் ரோஜா செடி இருக்குல்ல, அந்த ரோஜா செடியில ஒரு கிளைய பாதி வெட்டி, ரெட் கலர் ரோஜா செடியில இருந்து பாதி வெட்டி, அதோட இணைச்சு ஒரு டேப்பை போட்டு அதுல கொஞ்சம் கெமிக்கல் வச்செல்லாம் என்ன ஆகும்னா அதுல இருந்து ஒரு கிளை வரும். அப்போ பூ பூக்கும் போது எப்படி பூக்கும்? பாதி சிவப்பா இருக்கும், பாதி வெள்ளையா இருக்கும். சில டைம்ல மிக்சிங் ஆகி அது வேற கலர்ல மாறும். இதுதான் இன்னைக்கு இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பிங்க் கலர் ரோஜாலாம் வர வச்சுட்டான், கலர் காம்பினேஷன். அப்படின்னா இந்த கிளையை வெட்டி இந்த கிளையோட ஒட்ட வைக்கிறது. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க முறிஞ்சு போயிருந்தாலும் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களோட ஆண்டவர் அப்படியே ஒட்ட வச்சு உங்களை மாத்திடுவார். என் வாழ்க்கையா ஆண்டவர் கருப்பா இருக்கு, உன்னை வெள்ளையாவோட காரியத்தோட ஒட்ட வச்சிருவேன். என் வாழ்க்கையா ஆண்டவரே வியாதியா இருக்கு, உன்னை சுகத்தோட ஒட்ட வச்சிருவேன். என் வாழ்க்கை ஆண்டவரே தரித்திரமா இருக்கு, உன்னை ஐஸ்வர்யத்தோட ஒட்ட வச்சிருவேன். முறிஞ்சு போயிருக்கிற உங்களை ஒட்ட வைக்க அவர் வல்லவரா இருக்கிறார். நீங்க எதுல முறிஞ்சு போயிருக்கிறீங்க? உங்களுக்கு தான் தெரியும். குடும்பத்துல எதெல்லாம் முறிஞ்சு போயிருக்கு? சமாதானம் முறிஞ்சு போயிருக்கு. ஆனா உன்னை நான் சமாதானத்தோட ஒட்ட வச்சிருக்கேன். அதை நல்லா யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கையை நான் இப்படி மாத்தணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் உடஞ்சி போயிருக்கேன். ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் அதோட ஒட்ட வைக்க வல்லவர். நான் ஒட்ட வைக்கிறது யாரோட தெரியுமா? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களோட ஒட்ட வச்சிருக்கேன். ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்களோட ஒட்ட வச்சிருவார். இப்ப பாருங்க, ஒன்று சொல்ல பாருங்க. நான் ஏற்கனவே இந்த அத்தி மரத்தை பத்தி நிறைய பேசியிருக்கேன். சில அத்தி மரத்துடைய கனிகளை சாப்பிட முடியாது, காட்டத்தி மரத்துடைய சாப்பிட முடியாது. நாட்டத்தி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதை சாப்பிட்டோம்னா வாயெல்லாம் புண்ணாயிடும். காட்டத்தி மரம் அது பிரயோஜனமே கிடையாது. அப்படிதான் நாம இருக்கிறோமா? நம்மள நல்ல அத்தி மரமா மாத்திடுவோம். அப்படி சொல்றாரு ஆண்டவர். இப்போ உங்க வாழ்க்கையில எதோட நான் ஒட்ட வைக்கப்படணுமோ அதோட ஆண்டவர் ஒட்ட வைப்பான். நீங்க முறிஞ்சு விழுந்துட்டீங்கன்னு ஆண்டவருக்கு ஒப்புக்கிட்ட, ஆண்டவரே நான் விழுந்துட்டேன் அப்படின்னு நீங்க உங்க வாயில சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவரே என்ன நீங்க ஒட்ட வைங்கன்னா ஆண்டவர் ஒட்ட வச்சுக்கோங்க. இதுதான் சொல்றாரு, ஒட்ட வைக்க வல்லவர். ஆனா பாருங்க, அதே 18வது வருஷம் வாசிங்க. நீ அந்தந்த கிளைகளுக்கு விரோதமாக பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். அப்ப இந்த மரத்துக்கு ஒரு வேறு இருக்கு.
கிளை சொல்றான், நான் இருக்கிறனால தான் வேருக்கு மரியாதை. வேறு மரத்தை சுமக்குதா, மரம் வேற சுமக்குதா? வேர் தான் மரத்தை சுமக்குது. அந்த பெருமை வந்துடும் கூட. கொஞ்சம் வளர்ந்த உடனே, கொஞ்சம் ஆசீர்வாதம் பெற்ற உடனே, கொஞ்சம் ஜபத்துக்கு பதில் கிடைச்ச உடனே, நான் தான் தெரியுமா, வேறு கண்ணுக்கு தெரியாது. அது போலதான் இயேசு தான் நம்ம வாழ்க்கையில வேறு. ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்கள் தான் நம்ம வாழ்க்கையில வேறு. நான் சொல்ற பாருங்க, உங்க வாழ்க்கையில வேறு இயேசுவா இருந்தா உங்க மரம் இனி உடைஞ்ச மரம் இல்லைங்க, நல்ல பூத்து குலுங்கி கனிகளை கொடுக்கிற வாழ்க்கையா மாறிடும். இது வரைக்கும் நான் உடைஞ்சிருக்கேன், ஏதோ ஒரு காரியத்தை உடைஞ்சு போயிருக்கேன், ஆண்டவருக்கு எனக்கு ஒப்பு கொடுக்கு. ஆண்டவரே என்னை நீங்க ஒட்ட வச்சிருங்க, ஆசீர்வாதத்தோட ஒட்ட வச்சிருங்க. முறிஞ்சு போன என் வாழ்க்கையை ஒட்ட வச்சிருங்க. முறிஞ்சு போயிருக்கு, பிள்ளைங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கு, நீங்க என்ன ஒட்ட வச்சா நான் மறுபடியும் உடஞ்சி போன கிளை என்ன ஆகும், சீக்கிரமா காஞ்சி போயிடும். ஆனா அதை கரெக்டா ஒட்ட வச்சாங்கன்னா அது மறுபடியும் துளிர்க்கும். எந்த மரத்தோட ஒட்ட வைக்கிறாங்களோ அந்த மரத்துல இருக்கிற காரியங்களை இந்த கிளைகள் எடுக்க ஆரம்பிக்கும். இந்த மரத்துல வெறும் கருப்பு பூ தான் பூக்கும். ஆனா நம்ம ஒட்ட வைக்கிற மரம் இருக்கு பாருங்க, அதுல இருக்கிற காரியம் நம்ம கருப்பான காரியங்களை வெள்ளையாக மாத்திடும். நான் யாரோடு சேர்க்கப்படுகிறோம் அவராய் மாற்றப்படுகிறேன். ஆனா எனக்கு வேறு யாரு? இயேசு கிறிஸ்து. கொஞ்சம் யோசிக்கோங்க, வேறு கண்ணுக்கு தெரியாதுங்க. வேறு எந்த அளவுக்கு பலமா இருக்கோ அந்த அளவுக்கு மரம் நல்ல இதுவா இருக்கும். இன்னைக்கு உடஞ்சி போன உங்க வாழ்க்கைய ஒட்ட வைக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஆனா விசுவாசிக்கணும். வாக்கு தத்துவம் பேசும்போது நல்லா சொல்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பணும், விசுவாசிக்கணும், சந்தேகப்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இதான் வந்தது. வந்தவனே என்ன ஆயிடுச்சு, நான் துளுத்துட்டேன் அவ்வளவுதான். ஆண்டவர் பாப்பார், வேறு நானா இருக்கும்போது பெருமை பாராட்டியா, உடைஞ்சு போ. அப்ப இன்னைக்கு பாருங்க, அப்ப பசுமையான இலைகளை நான் இப்ப நீ விசுவாசிக்கணும். என் வாழ்க்கை உடைஞ்சு போயிருக்கு, இனிமே என் வாழ்க்கையில ஒரு பசுமையை பார்ப்பேன். இனி என் வாழ்க்கையில என்னத்தை பார்க்க போறேன்? இனி என் வாழ்க்கையில கனிகளை பார்க்க போறேன். இனி என் வாழ்க்கையில என்னத்தை பார்க்க போறேன்? துக்கம் இல்ல, சமாதானத்தை பார்க்க போறேன். அப்ப இன்னைக்கு விசுவாசிங்க. இதுல வல்லவரா? ஆண்டவர் வாக்கு தத்தங்களோடு ஒட்ட வைக்க வல்லவராக. ஆண்டவர் என்ன இழந்து போன வாக்கு தத்தங்களோடு ஒட்ட வைக்க வல்லவரா இருக்கு. ரெண்டு காரியத்தை சொல்லி இருக்கிறேன். எதுல வல்லவர்? கல்லுகளாக நம்மை வாக்கு தத்தங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிற வல்லவர். இரண்டாவது, முறிந்து போயிருக்கிற காரியங்களை ஒட்ட வைக்க வல்லவர். மூன்றாவது காரியத்தை சொல்றேன். ரோமருக்கு இந்த நிருபம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 14:4. மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானனுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் இப்ப உங்களை பார்த்து சொல்ற ஒரு காரியம், விழுந்து போய் இருந்தாலும் சரி உங்களை நிலைநிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். நீங்க நிலையா நிற்பீங்க. ஆனா உங்க வீட்டுல இருக்கவங்க இவங்க விழுந்துட்டாங்க, இவங்க அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நான் நிலையா நிக்கணும்னா நான் விசுவாசிக்கணும், நான் சந்தேகப்படக்கூடாது, அவிசுவாசம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. அப்ப என் வாழ்க்கை என்னவாகும்? நிற்கும். இப்ப சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேங்க, நான் சந்தேகப்படலைங்க, நான் விழுந்து போயிருந்தாலும் கர்த்தர் என்னை நிலைநிறுத்த வல்லவரா இருக்கிறார். இன்னொன்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நான் இப்ப வேலைக்காரன். நான் இப்ப யாருக்கு வேலைக்காரன்? இயேசுவுக்கு வேலைக்காரன். நான் இயேசுவுக்கு வேலைக்காரனா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஒருத்தன் குற்றவாளியா தீர்த்தா, அதுக்கு நம்ம பாருங்க, இவன் என்ன குற்றம் சொல்றான், இவன் எப்படி சொல்றான்? நான் இயேசுவுக்கு வேலைக்காரனா இருந்து என்ன ஒருத்தன் குற்றம் தீர்த்தால் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானி அவனுக்கு உத்தரவு. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசுவுக்காக ஊழியம் போனாங்க, விழுந்து இப்படி எல்லாம் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அது யாரும் குற்றம் தீர்க்க கூடாதான், அது இயேசு தான் குற்றம் தீர்ப்பாராம். நான் சொல்ற பாருங்க, நீங்க இயேசுக்காக ஒரே ஒரு நிமிஷம் வேலை செஞ்சீங்கன்னா நீங்க அவருடைய வேலைக்காரன் ஆயிடுவீங்க. நீங்க விழுந்தா கூட சரி, யாரும் உங்களை குற்றம் செய்ய முடியாது. உங்களை குற்றம் சொல்றோம், இயேசுவே குற்றம் சொல்றான். ஆனா இந்த வசனம் பாருங்க, அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க நினைக்காதீங்க, நான் விழுந்துட்டேன், என் வாழ்க்கை விழுந்து போச்சு, என் குடும்பம் விழுந்து போச்சு, என் பொருளாதாரத்தையும் விழுந்து போச்சு, என் சரீரத்தில் இருக்க ஆரோக்கியம் விழுந்து போச்சு. நீங்க விசுவாசிக்கும் பொழுது, நீங்க சந்தேகப்படாமல் இருக்கும் பொழுது, அவரையே நம்பும் பொழுது, இயேசுவோடு நான் ஒட்ட வைக்கும் போது, நீங்கள் ஆண்டவர் நீங்க விழுந்து போன காரியத்தை நிலைநிறுத்த வல்லவரா இருக்கு. நீங்க நிச்சயமா நிலைநிறுத்தப்படுவீர்கள். விழுந்த இடத்திலே கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். எஜமான்களே, நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம்
பாருங்க, இப்ப நீங்க உலகத்துல எவ்வளவு வேலைனா செய்யுங்க, வேலைக்கு போங்க, வேலை செய்யுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா இயேசுக்காக ஒரு வேலை செய்யறோம் பாருங்க, அந்த வேலையில உங்களை ஒருத்தன் குற்றம் தீர்த்தா அது இயேசுவையே குற்றப்பட்டு காட்டும். இப்ப நீங்க எங்க வந்திருக்கீங்க? சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. ஏன் சர்ச்சுக்கு போனீங்க அப்படின்னு யாராவது குற்றப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களை குற்றப்படுத்துறாங்க, இயேசுவை குற்றப்படுத்துறாங்க. இன்னைக்கு சர்ச்சுக்கு போனாலும் உங்களுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க, நீங்க கவலைப்படாது, நீங்க நின்றுவீங்க, எழுந்து நின்றுவீங்க, சொல்றவங்க விழுந்துருவாங்க. ஏசுன்னு போய் உங்களுக்கு என்ன நடந்துச்சு? சொல்றவங்க விழுந்துருவாங்க, விழுந்து போயிருக்கிறவங்க வாழ்க்கையை நிலைநிறுத்துவார் ஆண்டவர். ஏன்னா உங்களை நியாயம் தீர்க்கிறது அவர் மட்டும்தான். நீங்க இயேசுக்குள்ள இருக்கும்போது உங்களை நியாயம் தீர்க்கிறது அவர் மட்டும்தான். அப்ப இன்னைக்கு மூணாவது காரியம், விழுந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். வேலை இப்ப நான் இயேசு வந்திருக்குங்க, ஆனாலும் ஏதோ வீழ்கையில் இருக்கேன், ஏதோ என் வாழ்க்கை விழுந்து போயிருக்கு, என்னதாங்க செய்யுது? ஒரு சிம்பிள் சைக்காலஜி சொல்றேன் பாரு. நான் ஏசுன்னு சொல்றேன், அவருக்காக போறேன், ஆனா ஒன்றும் நடக்கல, ஆனா விசுவாசிக்கிறேன், நம்புறேன், சந்தேகப்படாம இருக்கிறேன், முறிந்து போயிருக்கிற வாழ்க்கையை ஒட்ட வச்சுட்டாரு, இனிமே நான் பூப்பேன், இனிமே என் வாழ்க்கை இலை விடும், கனிகள் விடும், நான் இன்னும் ரொம்ப அற்புதமா வாழ போறேன். ஆனா எல்லாரும் என்னை குற்றவாளி தீர்த்துட்டு இருக்காங்க. சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம், மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் சத்துருவே இங்க பாருங்க, இவன் சொல்றான் பாருங்க, நான் கடவுளுக்காக, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். அங்க சொன்ன பாருங்க, விழுந்தவனை நான் தூக்கி எடுக்கிறேன். நான் எந்த விழுந்தவனை? சும்மா விழுந்தவனை எல்லாம் தூக்கி எடுத்துட மாட்டார். இயேசுன்னு நான் தேடி வந்திருக்கிறேன், நான் விழுந்தனா என்ன தூக்கி எடுப்பார். இயேசுன்னு நான் சந்தேகப்படாம வந்திருக்கிறேன், நான் விழுந்தனா தூக்கி எடுப்பார். இயேசுன்றவரை நான் விசுவாசிக்கிறேன், நான் விழுந்தாலும் என்னை தூக்கி எடுப்பார். அப்ப சொல்ற பாருங்க, இந்த ஒரு தேவ மனுஷன் சொல்றான், சத்துருவே நான் பாருங்க, வேலைக்காரன் விழும் பொழுது உலகம் சந்தோஷப்படும், நம்ம விழும்போது உலகம் சந்தோஷப்படும். ஆனா அவன் சொல்றான் பாருங்க, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் அமர்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கு. ஏன்னா நான் யாரோடு இப்போ ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறேன்? ஆபிரகாமின் வாக்கு தத்துவத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கேன். என் பேர் யாரா இருக்கிறது? இயேசுவா இருக்கிறாரு. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். சொல்லுங்க, விழுந்தாலும் எழுந்திருப்பேன். சத்துருவே சந்தோஷப்படாத, சத்துருவே நீ சந்தோஷப்படாத, சந்தோஷப்பட உனக்கு இடமே இல்லை. இனிமே சத்துருவுக்கு சந்தோஷம் கிடையாது. உங்களை பார்த்து சொன்னா பாருங்க, விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் தான் மேல போறான். ஆனா அதுக்கு நான் விசுவாசிக்கணும், நம்பணும், சந்தேகப்படக்கூடாது. உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆட்களை கடந்து வந்திருப்பீங்க. சின்ன வயசுலயும் நிறைய பேர் தள்ளி விட்டுதான் பழக்கம். நிறைய பேருக்கு நான் கேட்டா, நான் விழுந்துட்டேன், நான் வாழ்க்கையில எப்படிலாம் விழுந்தேன் தெரியுமா அப்படின்வாங்க. ஆனா எத்தனை பேர் தள்ளி விட்டுட்டு விழுந்த? நீ எத்தனை பேரோட வாழ்க்கையில நீ தள்ளி விட்ட? நீ நிறைய பேர் தள்ளி விட்ட. கடவுள் ஒரே வாட்டி தள்ளி விட்டார், ஆனா எந்திரிக்க முடியாது. கர்த்தத்தால தான் எந்திரிக்க முடியாது. ஆனா இயேசுவின் நாமத்தால நீங்க கீழே விழுந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை தூக்கி விடுவாருங்க. யாரும் தூக்கி விட வேண்டாம், யாரும் தூக்கி விட வேண்டாம். யோசேப்பை குழியில தூக்கி போட்டாங்க, கர்த்தர் தாங்க ஒரு சத்ருவா வச்சு தூக்கி விட்டாரு. நான் சொல்றேன் பாருங்க, கடவுள் உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்களை கொண்டு உங்களை தூக்கி விட வச்சிருவாரு. அப்படிப்பட்ட இயேசு அவர். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சத்ருவே நான் கீழே விழுந்தாலும் எந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். இது யாருக்கு தெரியுமா? நம்புறவங்களுக்கு. எல்லாருக்கும் போயிடாது. நம்புறவங்களுக்கு, கீழ்ப்படுகிறவங்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு, நான் இயேசுவோடு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற நம்புறவங்களுக்கு, அவங்களுக்கு இது இந்த வாக்குத்தத்தம் நடக்கும். அப்ப விழுந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணார்? அவங்களை எழுத பண்ணுவார். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, தாவீதுன்னு ஒரு தேவ மனுஷன். அவன் கடவுளுக்காக நிறைய வேலை செய்வான், ஓடுவான், ஓடியாடுவான், சத்துருக்களை ஜெயிப்பான், பிசாசுகளை துரத்துவான், எல்லாம் செய்வான். அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடவுள் சொன்ன ஒரு வார்த்தை, அவன் சொன்ன ஒரு வார்த்தை வாசிப்போம். சங்கீதம் 37:24. சங்கீதம் 37:24 வாசிப்போம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. நான் சொல்றேன் பாருங்க, விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ஏன் நான் விழுந்தாங்க? நீ விழுந்த போது நான் தான் உன்னை தூக்கி எடுத்திருக்கிறேன். அது அவனுக்கு தெரியாது. நிறைய பேர் இந்த தூக்கி எடுக்கிறத மறந்துடுறாங்க. கடவுள் என்ன பண்ணுவார் தெரியுமா? யாரையாவது அனுப்பிச்சு நம்மளை தூக்கி விடுவார்.
கடவுள் யாராவது ஒரு ஊழியக்காரங்களை அனுப்பிச்சு தூக்கி விடுவார். கடவுள் தான் வார்த்தை அனுப்பிச்சு தூக்கி விடுவார். தூக்கி எழுந்த பிறகு நான் தான் ஏன் சொன்னேன், இனிமே எனக்கு என்ன வார்த்தை, அடுத்த பெரிய பள்ளம் காத்திருக்கு. நான் நேற்று நான் சொன்னேன் தாவீது ஏன் ஒரு வீட்டில் இந்த கதை சொன்னேன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையா இருக்குங்க. ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, ஒரு பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சு. அந்த ஒரு பிரச்சனையை தீர்க்க 5 ஆயுதங்களை எடுத்துட்டு போறான், 5 கல் எடுத்துட்டு போறான். எல்லாருக்கும் சொல்ல விசுவாசத்துக்கு ஒரு கல் போறோம், அதே நேரத்துக்கு 5 கல் எடுத்துட்டு போறான். ஏன்னா வந்திருக்கிற பிரச்சனை சிங்கிளா வரல, அவனை தொட்டா பின்னாடி 5 இருக்கு, அதுவும் வந்துருமோன்ற ஒரு முன்னெச்சரிக்கையோட செய்யலாம். அதுதான் நான் சொல்றேன் பாருங்க. இங்க தாவீது ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, 24 அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. நீங்க யாரால தள்ளிவிடப்பட்டிருந்தாலும் நீங்க என்ன பண்ண முடியும், தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். ஆண்டவர் தாங்குவாருங்க. மனுஷர்களை கொண்டு தாங்குவார். அதையும் நம்ம பார்க்கணும். சில நேரத்தை ஊழியக்காரர்களை கொண்டு தாங்குவார், சில நேரத்தை விசுவாசிகளை கொண்டு தாங்குவார், சில நேரத்தை ஜெபிக்கிறவர்களை கொண்டு தாங்குவார். ஆனா நம்ம அதுக்கு இடம் கொடுக்கணும். அப்ப பாருங்க, 4வது நான் ஒரு காரியம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. முதலாவது எதை வல்லவரா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை கொடுக்க, வாக்குத்தத்தங்களை கொடுக்க வல்லவர். 2வது முறிந்து போன என்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் ஆசீர்வாதத்தோடு ஒட்டு வைக்க அவர் வல்லவர். அடுத்தது என்ன சொன்னேன், சொன்னேன் கர்த்தர் கீழே விழுந்தவர்களை நிலைநிறுத்த வல்லவர், தூக்கிவிட வல்லவர். அடுத்தது இன்னொரு காரியத்தை சொல்றேன், எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 32வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 32வது வசனம். இப்பொழுதும் சகோதரரே பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் எதை கொடுக்க வல்லவரா, சுதந்திரத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சுதந்திரத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இப்ப நாம செய்யணும், அவர் சுதந்திரத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறாரா. இப்ப நாம என்ன செய்யணும் தெரியுமா, நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கணும். அந்த கிருபையின் வசனம் இப்ப ஆண்டவர் பேசினார் பாத்தீங்களா. இப்ப ஆண்டவர் உங்க வாழ்க்கை உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறார், மகளே துக்கப்படாதே, மகளே உன் சத்துரு உன்னை மேற்கொள்ள முடியாது, மகளே உன் பிரச்சனை உன்னை ஜெயிக்காது. அதுக்கு செவி கொடுக்கணும், அதுக்கு நம்மளே ஒப்பு கொடுக்கணும். மகளே இதை செய்யாத, அதுக்கும் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். மகளே இதை செய், அதுக்கும் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். மகளே இதை பண்ணு, அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது என்ன ஆகுதா, சுதந்திரத்தை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கு. சுதந்திரம்னா என்ன தெரியுமா, 2 சொல்லலாம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்ப பிள்ளைகளை யார் கொடுக்கிறது, நமக்கு கடவுள் தான் கொடுக்கிறார். அப்ப பிள்ளைகளை கொடுத்திருக்காரு. இப்ப நாம கடவுளோட பிள்ளைகள் வச்சுப்போம், நமக்கு பிள்ளைகள் இருக்கு. அப்ப இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம் ஆண்டவரே உங்க வார்த்தையின்படியே ஆகட்டும் என் வாழ்க்கை. கட்டாயமா நான் விழுந்தாலே என்னை தூக்கி எடுப்பீங்க, நான் முறிஞ்சு போனாலே என்னை ஒட்ட வைப்பீங்க. அதுக்கு நான் செய்யற காரியம் என்ன, சந்தேகப்பட மாட்டேன், அபிசுவாசம் வைக்க மாட்டேன், கீழ்ப்படிவேன், நம்புவேன் அவருடைய வார்த்தைய அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு. அப்படி கொடுக்கும் பொழுது நான் முறிந்து போனாலும் கர்த்தர் என்னை ஒட்ட வைப்பார், நான் உடைஞ்சு போனாலும் கர்த்தர் என்ன பண்ணார், சேர்த்துருவார், நான் விழுந்து போனாலும் கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார். அன்னைக்கு நான் என்ன பண்ணோம், இப்ப நான் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. ஆண்டவரே எனக்கு என் வீட்டுல ஒரு சின்ன குண்டூசி இருந்தா கூட அது உங்களுது ஆண்டவர், என் வீட்டுல ஒரு சின்னதா ஒரு கடுகு வாங்கி வச்சா கூட உங்களுக்கு ஆண்டவரே ஒப்பு கொடுத்துருங்க. இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, நீங்க ஒப்பு கொடுக்குற காரியம் எல்லாமே ஆசீர்வாதமா மாறிடும், ஆசீர்வாதமா மாறிடும். ஆண்டவர் ஒரு மூட்டையில எவ்வளவு அரிசி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். இதை நான் ஒப்பு கொடுக்குறேன், இது இன்னும் பெருகும். ஆண்டவரே எங்க வீட்டுல என் பிள்ளைய நான் ஒப்பு கொடுத்துறேன், அந்த பிள்ளையோட வாழ்க்கை மாறும். எல்லாத்தையுமே அதான் சொல்லுவாங்க, நீங்க எதை செய்தாலும் சோத்திரத்தோடு கூட ஜபத்துல செய்யுங்க. அப்ப நான் தூங்க போறேன், ஆண்டவர் தூக்கத்தை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே நல்ல தூக்கம் வரும். சில நேரத்துல தூக்கத்துல சொப்பனமும் வரும், சில நேரத்துல தரிசனமும் வரும். நான் சொல்றேன், நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, கடவுள் உங்களோட பேசுவார். நிறைய பேர் என்ன பண்றது, ஒப்பு கொடுக்கறது இல்ல, நடிக்கிறது, ஒப்பு கொடுக்குற மாதிரி ஆக்டிங்லாம் பண்றது. ஐயோ பாட்டுல ஒப்பு கொடுத்தீரையா உண்மையே எனக்காக அப்படின்னு அப்படியே உருக்கமா அங்க ஒப்பு கொடுத்தலே கிடையாது. உள்ளுக்குள்ள ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை மாறி. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். கொலோசியர் 1 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 1 அதிகாரம் 12வது வசனம். பரிசுத்தவான்களுடைய சுதந்திர
பாருங்க, இங்க ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி. இங்க யாரு கூட சேர்ந்து நம்மள பங்குள்ளவர்களா மாத்திருக்காங்கன்னா ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய. அப்ப இங்க ஆண்டவர் நேரடியா வந்து நமக்கு ஞாயிற்றுக்கிழமையில வெள்ளிக்கிழமையில நேரா இங்க வந்து 6 மணிக்கு வந்து பேசல. ஆண்டவர் யாரை கொண்டு பேசுறாரு? ஊழியர்களை கொண்டு பேசுறாரு. அதுதான் இந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு. அப்ப இன்னைக்கு நம்ம பங்கு ஒளியில் இருக்கிற பரிசுத்தவாங்க. எப்ப தேவ வெளிச்சத்திற்குள்ள இருக்கிறோம்னா நம்ம ஊழியர்களோடு சரியான ஐக்கியம் இருக்கணும். ஊழியர்களோடு சரியான ஐக்கியம் இருக்கணும். அவர்களுடைய வார்த்தையை கவனிக்கணும். அவங்க சொல்ற ஆலோசனை எடுத்துக்கணும். இது இந்த ஐக்கியம் நமக்கு சரியா இருக்கா? ஏன்னா இப்ப கடவுள் இப்ப ஏதோ ஒரு சூழ்நிலை வந்திருக்கு, அப்படி எனக்கே பேசுற மாதிரி இருக்குன்னா அப்ப ஊழியர் கடவுள் எனக்கான வார்த்தையை ஊழியக்காரரை கொண்டு ரெடியா வச்சிருக்காரு. இப்ப யாராவது போஸ்ட் போட்டாங்கன்னா போஸ்ட் நம்ம வீடு தேடி வரும். கரெக்டா? போஸ்ட் போடாது. ஆனா பேங்க்ல இருக்கிற பணத்துக்கு நாம தான் தேடி போகணும். கரெக்டா? பணம் அங்கதான் இருக்கு, நம்ம தான் தேடி போகணும். அது போலதாங்க சில விஷயங்களுக்கு நாம தேடி போகணும். சில காரியம் நம்மளை தேடி வரும். நாம கடவுளை தேடி போறோம்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் நமக்கான காரியங்களை வீடு தேடி அனுப்புவார். நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே சூழ்நிலை என்ன ஆண்டவரே இப்படி இருக்கு, மகனே அரிசி தானடா, உனக்கு கோதுமையும் சேர்த்து தர. எப்படி உனக்கு கோதுமையை அப்படி போயிடும் கதை. நான் கடவுளை தேடி எந்த அளவுக்கு ஓடணும் அந்த அளவுக்கு கடவுள் எனக்கான ஆசீர்வாதங்களை வீடு கொண்டு வர. இதுதான் கடவுள் உங்களோட பேசுற விதம். இங்க ஊழியக்காரர்களுடைய ஐக்கியமும் தேவை. அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப இன்னைக்கு நான் எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன்? 4 காரியம் சொல்லியிருக்கிறேன். போன வாரம் என்ன சொன்னேன்? போன வாரம் என்ன தலைப்புல பேசணும்? வல்லவர் வருகிறாருன்னு சொன்னேன், வந்தார். இப்ப இயேசு தான் வல்லமையை காமிப்பேன்னு சொன்னார். எடுத்தவனை நெத்தி அடிதான். கல்லுகளால ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ணார். நாம தான் அந்த பிள்ளைகள் நீங்க ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே இது நம்ம கண்கள் இருக்கக்கூடிய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிற ஆபிரகாமின் அந்த வாக்கு தத்துவம், ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம், அதை நம்பறதுக்கு ஏதுவே கிடையாது. அவனுக்கு நம்பவே முடியாது. அவன் வாழ்க்கை அப்படி இருந்தது, அவன் மனைவி வாழ்க்கை அப்படி இருந்தது. ஆனாலும் ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். கடவுளுடைய வார்த்தை உண்மை, கடவுள் சொன்னா நடக்கும், என் இயேசு சொன்னா நடக்கும்னு விசுவாசித்தான். சந்தேகப்படவே இல்லை. கடவுளுடைய வார்த்தையை சந்தேகப்படவே இல்லை. அவிசுவாசம் அவனுக்குள்ள வரல. ஏன்னா சொன்ன இயேசு அதை செய்ய வல்லவர் விசுவாசித்தான். அந்த விசுவாசம் நமக்குள்ள வரும்பொழுது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். கடவுள் கொடுத்த வார்த்தையை நாம மறந்தாலும் கடவுள் மறக்க மாட்டான்னு நான் பேசியிருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு குறித்த காலத்துல வார்த்தைகள் நிறைவேறுவது போல உங்கள் வாழ்க்கையிலும் சொன்ன வார்த்தைகள் குறித்த காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை விசுவாசிங்க. அது தீர்க்க தரிசனமா வந்திருக்கலாம், அது கடவுளுடைய வார்த்தையா வந்திருக்கலாம், உங்க எதிர்காலத்தை குறித்து வந்திருக்கலாம். அது நிச்சயமா நிறைவேறும். அதுக்காக காத்திருங்க. அது மட்டும் இல்லாங்க, நாங்க உடைஞ்சு போன கிளையா, விழுந்து போன கிளையா இருந்தோம். வாக்கு தத்தத்தோடு எங்களை ஒட்ட வைக்கிறார். எப்ப ஒட்ட வைக்கிறாரு? சந்தேகப்படாதவனை ஒட்ட வைக்கிறாரு, விசுவாசம் உள்ளவரை ஒட்ட வைக்கிறாரு. இதை ஒட்ட வைக்கும் போது என் வாழ்க்கை மறுபடியுமா துளிர்க்கும், என் வாழ்க்கை மறுபடியுமா பூ பூக்கும், என் வாழ்க்கை மறுபடியுமா கனி கொடுக்கும். இன்னைக்கு விழுந்து போயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை தூக்கி எடுக்க வல்லவர் பேசி இருக்கிறார் ஆண்டவர். எதுல விழுந்து போயிருக்குது? பொருளாதார ரீதியான காரியங்களில் விழுந்து போயிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை வியாதியில விழுந்து போயிருக்கா? துக்கத்துல விழுந்து போயிருக்கா? நிம்மதி இல்லாத, சந்தோஷம் இல்லாத, அதே போல இருளான காரியங்களில் விழுந்து போயிருக்கா? அதை பிசாசு வீழ்த்தி இருக்கிறானா? இன்னைக்கு ஆண்டவர்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை தூக்கி நிறுத்த வல்லவர். ஏன்னா நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்தவர் இயேசு, அதை செய்ய அவர் வல்லவர், நான் விசுவாசிக்கிறேன். அதே போல எனக்கு சுதந்திரத்தை கொடுக்குறீங்க. எது சுதந்திரத்தை கொடுக்க வல்லவர் உடையவரா இருக்கிறீங்க, அதுக்கு நான் என்னை நானே ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் மட்டும் அல்ல, என் வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஒளியின் பிரகாசமா நடக்கிற பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தோடு அவருடைய வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்கும் பொழுது என் வாழ்க்கையில வல்லமை வெளிப்படும். பேசிருக்கிறீங்க ஆண்டவரே, வல்லமை வெளிப்படட்டும். என் குடும்பத்துல வல்லமை வெளிப்படட்டும். எங்களுடைய வாழ்க்கையில வல்லமை வெளிப்படட்டும். வியாபாரத்துல, படிப்புல, எதிர்காலத்துல, பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாத்திலையும் வல்லமை வெளிப்படட்டும் ஒப்பு கொடுக்கிறோம். ஏன்னா நாங்க ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், அதை நாங்க விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில வல்லவராய் செயல்படுவீராக. மனுஷனால முடியாத காரியம் வானத்திலும்
பூமியிலும் சகலத்தையும் செய்ய அதிகாரமும் வல்லமையோட ஒரே தெய்வம் இயேசு இந்த நாள்ல பேசிருக்கீங்க. அந்த வல்லமைக்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், திறந்து கொடுக்கிறோம். எங்க வீட்டை திறந்து கொடுக்கிறோம், எங்க பிள்ளைகளை கொடுக்கிறோம், எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். ஒரு வல்லமை வெளிப்படட்டும், ஒரு வல்லமை வெளிப்படட்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில வல்லமையை வெளிப்படுத்துவீங்க. அந்த கருத்துல எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும். திருச்சபையை ஒப்பு கொடுக்கும், விசுவாச பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கும். கர்த்தர் தன் வல்லமை வெளிப்படுத்துவீங்க. கர்த்தருடைய கருத்தை கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.